ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே திரு நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு. நமது காணொலிகளில் எந்த ஒரு காணொலியில் சொல்லப்படக்கூடிய தகவலும் என் ஆசிரியர் சொன்னார், எனது குரு சொன்னார், எனது சக தோழர்கள் சொன்னார்கள் அல்லது நண்பர்கள் சொன்னார்கள், இது போன்ற தகவல்கள் எதுவும் இருக்காது. நேரடியாக நம் அனுபவத்தில் பார்த்த தகவல்கள், ஏற்கனவே வலைதளத்திலேயும் மற்றும் அனைத்து ஊடகங்களிலும் வெளிவந்த கிட்டத்தட்ட நாம் 40 வருடமாக நம் கண்ணிற்கு புலப்பட்ட தகவல்களை மட்டுமே, அதற்கு அடுத்து 25 வருடமாக 26 வருடமாக ஜோதிடத்துறையில் ஜோதிடராக ஆராய்ச்சி செய்யும் அனுபவத்தோடு ஜாதகங்களை தேடிய போது கிடைத்த தகவல்களை உங்களுக்கு காணொலிகளாக தருகிறோம். இந்த காணொலி எதற்காக என்று பார்க்கும் பொழுது, இது எமக்கு இதில் ஒரு பெரிய வருமானமோ ஒரு பெரிய கௌரவத்தையோ எதிர்பார்த்தோ இல்லை. நான் பார்க்கும் காணொலிகள் எக்கச்சக்கமான காணொலிகளை பார்க்கிறேன். எக்கச்சக்கமான ஜோதிட ஆசிரியர்களும் அனுபவம் மிகுந்த ஜோதிடர்களும் காணொலிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சில பொது விதிகளை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பொது விதிகளை படித்துவிட்டு ஏராளமாக சம்பாதித்து விடலாம் என்ற அசட்டுத்தன்மையோடு என்று ஜோதிட மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஜோதிட மாணவர்களுக்கு அவர்கள் படிக்கக்கூடிய தன்மையை தாண்டி ஜோதிடத்தில் நிறைய தகவல்கள் இருக்கிறது. அதில் ஒன்று ராசியினுடைய தன்மைகள், அதாவது நெருப்பு வீடு, நில வீடு, காற்று வீடு, நீர் வீடு மற்றும் பஞ்சபூத தத்துவங்களில் நெருப்பு, நிலம், காற்று, நீர், அது மட்டும் இல்லாமல் தர்மம், கர்மம், காமம், மோட்சம், அடுத்து சரம், ஸ்திரம், உபயம், இப்படி இந்த 3 காரணிகளை தொடாமலே 12 பாவங்களும் அந்த 12 பாவங்கள் சம்பந்தப்பட்ட தகவலையுமே வைத்துக்கொண்டு ஜோதிடர்கள் இன்று நிறைய தகவல்களை சொல்லிக் கொடுப்பதாக சொல்லுகிறார்கள். நிறைய காணொலியில் கோடீஸ்வரன் ஆவதைப்படி, பணக்காரன் ஆவதைப்படி, உங்கள் வாழ்க்கையில் வறுமை என்றோடு ஒளியேற்றுமே என்பது போன்ற ரசிக்கக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடிய விளம்பர யுக்தியோடு ஜோதிடம் போய்கொண்டிருக்கிறது. இது காலப்போக்கில் ஜோதிடம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சில கூட்டம், ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு மேலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய தகவலையே தற்போது ஜோதிடர்களும் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து ஜோதிடம் என்றால் என்ன, நவகிரகங்கள் என்றால் என்ன, அது ராசியினுடைய காரகத்துவத்தை எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறது அல்லது ராசியினுடைய தன்மையை எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறது போன்ற மேலும் அடிப்படை இதுதான். இந்த அடிப்படையோடு சேர்ந்து ஜாதக பலன்கள் சார்ந்த தகவலைத்தான் காணொலிகளாக தந்து வருகிறோம். இதில் எந்த ஒரு தகவலும் கூடுதலாக சொல்லக்கூடிய தகவல் சில நேரத்தில் காணொலியினுடைய தன்மையை பொறுத்து, அதனுடைய அளவை பொறுத்து குறைத்து தகவலை சொல்லலாமே ஒழிய மாற்று கருத்தை தரக்கூடிய தகவலோ அல்லது இல்லை என்று சொல்லக்கூடிய தகவல்களோ அல்லது விவாதத்துக்குரிய தகவல்களோ கண்டிப்பாக இருக்காது என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் இந்திய அரசியல் அமைப்பு சார்ந்த இந்திய அரசியலும் இந்த அரசியலை அதிகமாக பங்கெடுத்து கொண்ட லக்கணங்களில் ஏது என்ற தேடிய பொழுது கடகலக்கணமே அதிக பங்கெடுத்திருக்கிறது. அது மத்திய அரசியலும் சரி, மாநில அரசியலையும் சரி. அப்படி ஒரு ஜாதகம் கடகலக்கணம், கடகராசியில் பிறந்தது. நட்சத்திரத்தை வலைதளத்தில் காணவில்லை. 14/11/1889 ஆண்டு இரவு 11:30 பிறந்ததாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடகலக்கணம், கடகராசி, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி,
மூன்றாம் இடத்தில் செவ்வாய், நான்காம் இடத்தில் சுக்கிரன் புதன், ஐந்தாம் இடத்தில் சூரியன், ஆறாவது இடத்தில் குரு கேது, 12வது இடத்தில் ராகு. இந்த ஜாதகத்தில் ஒரு பொதுவான ஒரு தகவல் கிரக மகாலிகா யோகத்தில் அமர்ந்திருக்கிறது. அதே சமயத்தில் பாருங்கள் நண்பர்களே, மிதுனம் முதல் தனுசு வரை கிரகங்கள் தொடர்ந்து இருக்கிறது. அப்படியே எதிர்ப்புறத்திற்கும் அத்தனை வீட்டிற்கும் கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கிறது. இவர்தான் முதல் இந்திய பிரதமர் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த ஜாதகம் கடகலக்கணம் கடகராசி என்று நடைமுறையில் பார்க்கும் பொழுது இது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். ஆனால் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசி கடகலக்கணமே அமைந்திருக்கிறது. லக்கணத்துக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு, அதாவது இந்த இந்தியாவினுடைய இந்து வம்சாவளிகளை தாண்டி இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த ஆட்சியில் இந்த இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் பலமான பாதிப்புக்கு உட்பட்டு நிர்வாகம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இவர் ஒரு இஸ்லாமியர். இவரை சார்ந்த தகவல்கள் பலகீனமாக சொல்ல வேண்டுமென்றால் அடுக்கிக்கொண்டே போகலாம். இவரும் முகமது அலி ஜின்னாவும் இந்தியாவை இரண்டாக பிரித்து கொண்டார்கள். ஒன்று பாகிஸ்தான் என்றும் ஒன்று இந்தியா என்றும். இந்தியாவிலிருந்து பிரிந்து போனதாக பாகிஸ்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை நிலவரத்தில் இதுவரை வலைதளங்களிலும் இணையதளத்திலும் தேடி தகவல்கள் கிடைக்கப்பெறும் பொழுது இது இந்தியாவை பங்கு போட்டு தன்னுடைய சகோதரனுக்கு பங்காக தந்திருக்கிறார். அங்கு வாழ்ந்த ஆயிரக்கணக்கான இந்துக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமியனே இந்த பாரதத்தின் முதல் பிரதமராக நிர்வாகம் செய்திருக்கிறார். இந்த ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது லக்கணத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறது. லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சனி, லக்கணத்துக்கு 7க்குரியவனும் 8க்குரியவனும் சேர்ந்த 2வது இடத்தில் சனி நிறைய அவமானங்களையும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்திருக்கிறது. அது நம் அனுபவத்தில் கேள்விப்பட்டவரை நம்ம இந்து சமஸ்தானமான பாரதத்தில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள் இவரை பலமான எதிர்வாதத்தை செய்திருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. லக்கணத்துக்கு 3வது இடத்தில் செவ்வாய். இந்த 3வது இடத்தில் செவ்வாய் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 10க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது அவனுடைய ஸ்தானத்துக்கு 6இல் போனான். இருந்தாலும் தன்னுடைய வீட்டை தான் பார்த்து குருவும் தான் பார்த்து இவர் தலைமை பொறுப்புக்கு இவரை கரங்கள் நல்வழிப்படுத்தி இருக்கிறது. அதே சமயத்தில் இங்கு லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பலம் வாங்கியிருக்கிறார். 4ஆம் இடத்தை சனி பார்த்தது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் சூரியன், 2க்குரியவன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார், 6க்குரியவனும் 6ஆம் இடத்திலேயே இருக்கிறார். இந்த ஜாதகத்தில் பரிவர்த்தனை என்று சொல்லும் அளவுக்கு எதுவும் இல்லை. அதே திக்பலம் என்று சொல்லும் அளவுக்கு சுக்கிரன் மட்டும் இருக்கிறார். லக்னத்துக்கு 6க்குரியவன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 6ஆம் இடமே குரு. இந்த குரு இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவலை அடியோடு அடையாளம் காட்டக்கூடிய குரு இந்த லக்கணத்துக்கு 6ஆம் இடம், லக்னாதிபதிக்கும் 6ஆம் இடமாக அமைந்ததால் இவர் ஒரு இஸ்லாமியனாக இருந்து இஸ்லாத்துக்கு எந்த வகையில் இந்துக்களை பாதகமான சூழ்நிலையில் பயன்படுத்தி இன்று வரை காங்கிரஸ் என்ற பெயரில் இஸ்லாமியர்களே இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கசப்பான உண்மை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவர் இந்த நாட்டில் ஒரு இஸ்லாமியனாக பிறந்ததனால் எங்கேயோ இருந்து வந்த ஒரு இஸ்லாத்தினுடைய வம்சாவளியில் பிறந்து இந்தியாவில் பிறந்து காந்தி தவறான எண்ணத்தில் இவரை தேர்ந்தெடுத்து பாரதத்தை இவர் பெயரில் கொடுத்து இந்த முஸ்லீம்களினுடைய பாடங்களை அவர்களுடைய நிகழ்வுகளை நம் அனைவரையும் படிக்க வைத்து முயற்சிக்கு அடையாளம் காட்டக்கூடிய முயற்சி என்றால் என்ன என்பதற்கு அடையாளமாக கஜினி முகமதை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் கஜினி முகமதை இந்த கஜினி முகமது இந்தியாவை முழுமையாக கையாளும் வரையில் எத்தனை தடவை தோற்றிருக்கிறான். அந்த தோற்கடித்த மன்னர்களுடைய வரலாற்று சம்பந்தப்பட்ட தகவல்களையோ அல்லது இந்தியர்களுடைய தன்மையோ அல்லது தமிழர்களுடைய தன்மையை அடையாளம் காட்டாமலேயே அவர்களுடைய வரலாற்றை எல்லோரையும் படிக்க வைத்து
அவர்களுடைய குணாதிசயங்களை ஏற்க வைத்து அவர் பிறந்த நாளை குழந்தைகள் தினம் என்று ஒரு நாளை அறிவித்து குழந்தைகளை இந்த இஸ்லாமியனை மாமா என்ற செல்ல குழந்தைகள் அழைக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த இந்தியாவை இன்று வரையில் இவரது மகள் இந்திரா காந்தியும் அவரது மகன் ராஜீவ் காந்தியும் அவரது மகன் ராகுல் காந்தியும் இன்று வரை இந்தியாவிற்கு பலமான பாதகத்தை உண்டு பண்ணக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவே வந்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு மேலும் தகவல். ஆக இந்த கடகலக்கணத்தில் பிறந்து இந்தியாவை ஆண்டவர்கள், தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் நிறைய பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் இவருடைய ஜாதகப்படி கடகலக்கணம் கடகராசி என்ற தகவல் தான் இருக்கிறது. அநேகமாக இவர் கடகலக்கணம் கடகராசி ஆயில்ய நட்சத்திரமாக அமைந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கடகலக்கணம் என்பது எந்த இடத்தில் போய் நின்றாலும் அந்த இடத்தில் தன்னை தக்க வைத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஓர் இனத்தை சார்ந்த மக்களை இரண்டாக பிரித்தாளும் கொள்கையால் தன்னை தலைவனாக தக்க வைத்து வாழ்ந்து முடித்த நிறைய தலைவர்கள் இந்த கடகலக்கணத்தில் ஜனனமாயிருக்கிறார்கள். அப்படி தப்பி தவறி ஒருவர் இந்த இந்தியாவில் பிறந்து அவர் திருமணம் இல்லாமலேயே வாழ்ந்து பேரை இவர்களுக்கு நிகராக பதிய வைத்து இறந்திருக்கிறார். அவர் கர்ம வீரர் காமராஜர் மட்டுமே என்பதுதான் இங்கு மேலும் தகவல். சரி நண்பர்களே, ஆக இந்த கடகலக்கணம் கடகராசி என்பது அல்லது கடகலக்கணம் மகர ராசி என்பது, கடகலக்கணம் விருச்சிக ராசி என்பது, கடகலக்கணம் ரிஷபராசி என்பது இந்தியாவை பலமான பலமான அதிகாரத்தோடு ஆட்சி புரிந்து எண்ணற்ற சொத்துக்களை சம்பாதித்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதில் இந்துக்கள் எண்ணற்ற பலியாக இருக்கிறார்கள். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட கட்டப்பட்ட எண்ணற்ற பல்கலைக்கழகங்கள் மண்ணோடு மண்ணாக மறைந்து இந்த இந்தியாவினுடைய பல பெருமைகள் கிட்டத்தட்ட 60-70% மண்ணோடு மண்ணாக மறைந்து காணாமல் போய்விட்டதை நினைக்கும் பொழுது சற்று வேதனையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கடகலக்கணத்தில் பிறந்த மனிதர்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கும் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதும் என்ற எண்ணம் இல்லாமல் மற்றவர்களை தைரியமாக இவர்களுடைய சந்தோஷத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் ஒன்றும் தெரியாத அப்பாவிகளை பலியிட்டு அதன் மேலே வாழ்ந்து வருகிறார்கள் என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு பலகீனம். இது கடகலக்கணம் கடகராசி ஆளுமை தன்மை உள்ளது, பிரித்தாளும் கொள்கை கொண்டது. அதே சமயத்தில் எப்பாடுபட்டாவது தன்னை தக்க வைத்து கொள்ள எவ்வளவு பெரிய காரியத்தையும் செய்ய தயக்கம் இல்லாதவர்களாக வாழ்கிறார்கள் என்பதுதான் சற்று யோசிக்க வேண்டிய தகவலாக இருக்கிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்கு செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.